2 கரத்தையும் விரித்து அப்படியே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். உன்னோடு வருவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக இவன் அந்த 2 ஆரஞ்சு பழத்தையும் எடுத்து அந்த 2 அவர் விரித்த கைவிலே வைத்து விட்டு கடந்து சென்று விட்டான். கூட்டம் முடிந்து விட்டு பாயிலே வந்து அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க அவன் திரும்பி வந்தான். அந்த பாட்டி மிகவும் சந்தோஷமாக அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். உடனடியாக இவன் கேட்கிறான், பாட்டி, உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்தது யார் என்று. அவர் சொன்னார், என் அப்பா கொடுத்தார் என்று. உன் அப்பாவா? நீயே பாட்டி, உமக்கு எங்க அப்பா? என்ற பரமபிதா இன்றும் ஜீவிக்கிறார், அவர் கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் 3வது வகுப்பிலே நான் பயணிக்கிறேன். சீ சிக்னஸ்னால பாதிக்கப்பட்டு 2 நாள் கஷ்டப்பட்டேன். சீ சிக்னஸுக்கு, அதால் கடல் பிரயாணத்தினால் வரும் வியாதி பலவீனங்களுக்கு சௌவினங்களுக்கு ஆரஞ்சு மிகவும் நல்லது என்று அறிவோம். ஆனால் 3வது வகுப்பிலே ஆரஞ்சு கொடுக்க மாட்டார்கள். தாப்பனே, எப்படியாவது எனக்கு ஆரஞ்சு கொடும் என்று ஜெபித்து வந்தேன். என் அப்பா எனக்கு 1 ஆரஞ்சு அல்ல 2 ஆரஞ்சு கொடுத்தா என்று சொன்னார்கள். உண்மையாக நடந்த சம்பவம் இவைகள் எல்லாம் தொடப்பட்டான். அந்த தாயார் சொன்ன உடனடியாக மேயரிடம் சென்று நடந்ததை சொன்னான். கிறிஸ்துவனை வழிநடத்தப்பட்டான். ஒரு சிறிய ஜெபம், பாட்டி தனக்காக சொன்ன ஜெபம் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தியது. கர்த்தர் எவ்வாறு எப்படி ஆத்மாக்களை சந்திப்பார் என்று நாம் அறியோம். ஜெபிப்பது நம்முடைய கடமை. அதே சமயம் இவைகள் எல்லாத்திலும் சபையில் அநேக காரியத்தை சொல்லி குறிப்பிட்டேன். சபையில ஜெபம் உண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு ஒன்றில் தவறுகள் என்றால் எல்லாம் வேணும். அது என்னதையா? தனி ஜெபம். தனி ஜெபம். தனி ஜெபத்துல தேவனோடு உறவாடுகளா இருக்க வேண்டும். அன்று ஒரு சவுனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தனி ஜெபம் செய்ய நேரம் இல்லை என்று சொன்ன என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை. சாப்பிட நேரம் இருக்கிறது, இயற்கை நேரம் இருக்கிறது, வேலைக்கு நேரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கு நேரம் இருக்கிறது, ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லவே கூடாது. சிலங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு 10 நிமிடமாவது தேவனோடு உறவாட நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். எவ்வாறு உறவாடுவது என்று ஆரம்ப காலம் தெரியாது விட்டால் ஒரு ரகசியம், நண்பனோடு பேசுகிறது போல் சிநேகிதனோடு பேசுங்கள். அதுதான் ஜெபம். தேவன் கிருபையா உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்திருப்பார் என்றால், ஒரு தனியாக அறை கொடுத்திருப்பார் என்றால், அந்த அறையில ஒரு சேரை போடுங்கள். சேரை போட்டுட்டு அதுல கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு உடைய மனதில் இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிங்கள். உடைய தேவையெல்லாம் சொல்ல ஆரம்பிங்கள். என்னப்பா செய்ய, இந்த பிரச்சனையில் விடுபட முடியவில்லையே, இந்த காரியம் வாட்டுவதாக இருக்கிறது, இந்த பண கஷ்டம், இந்த மனபாரங்கள், தாப்பனே இந்த பாவ சோதனை தொடர்ந்து வந்து கொண்டு ஒரு நண்பனிடம் பேசுவது போல் அவர் இருக்கிறார் நினைத்துக் கொண்டு பேசுங்கள். உங்களுடைய 10 நிமிடம் பத்தாது, 1 மணியும் பத்தாதையா. தேவனுடைய ஜெப ஜீவத்தை ஒருவேளை தாப்பன எனக்கு தேவன் எனக்கு கிருபையாக இடம் கொடுக்கல, நான் பங்கர் பெட்ல படுத்திருக்கிறேன், ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க, வெளியில வாங்க, நடங்க, நடந்துக்கிறப்ப பேசிக்கிட்டே போங்க. அவர் பக்கத்துல வராரு நினைச்சிட்டு பேசிக்கிட்டே போங்க. ஐயா பைத்தியம் நினைப்பாங்க, நினைக்கட்டும் ஐயா, நம்ம பைத்தியம் தானே வேதம் சொல்லுது, அப்படிதானே? வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1:25-27. 1 கொரிந்தியர் 1:25 முதல் 27. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமா இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்பட்டு இந்த பைத்தியத்தை தான் தேவன் தெரிந்திருக்கிறார். அதனால பைத்தியமா மத்த சொன்னாலும் பரவாயில்ல, ஜெபித்துக் கொண்டே போவோம். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மற்றவர்கள் நம்மை பார்த்து நகைப்பார் என்ற ஜெபிப்பு விட்டு விடாதீர்கள். தேவனே, இந்த ஜெப வாஞ்சையில் ஊற்றுமையா என்று ஜெபிங்கள். ஜெபத்தின் மாட்சிமை பற்றி ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தில்
தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நான்காவதாக கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினால் வரவுள்ள மாற்றம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்று நாம் இந்த வசனத்தின்படி நாம் எவ்வளவுதான் இதில் முயன்றாலும் ஓரளவுதான் வெற்றி பெறுகிறோம். அப்பா, உம்மை போல் மாற்றம் என்று ஜெபிக்கிறோம், ஏங்குகிறோம், வாஞ்சிக்கிறோம், மாறவும் முயற்சிக்கிறோம். அதே வேளையிலே உலக பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் இப்பிரபஞ்சத்தின் ஆசாபாசங்களும் பாவ சோதனைகளும் நெருக்கைகளே விழுந்து போய்களாக காணப்படுகிறோம். மறுபக்கப்பட்டவர்கள் தான் சில வேளையிலே கடும் வார்த்தைகள் நம் இருந்து வருவதனால மற்றொரு உள்ளத்தை புண்படுத்தி விடுகிறோம். மறுபக்கப்பட்டவர்கள் தான் உடன் விசுவாசி குறித்து கண்ணும் காதும் வைத்து பேசிவிடுகிறோம். விசுவாசிகள் மறுரூபமாக்கப்பட்டவர்கள் தான் வெளி தோற்றத்தை வைத்து மற்றவர்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம். உள்ளான காரியம் என்ன என்று அறியாது வெளியில் இருக்கும் காரியத்தை மட்டும் வைத்து நியாயம் தீர்த்து விடுகிறோம். மறுரூபப்பட்டவர்கள் தான் சில வேளைகளே உண்மையற்று நாமே நடந்து கொள்கிறோம். மறுரூபப்பட்டவர்கள் தான் சில வேளையிலே மற்றவர்களை பரிகசித்து பேசுவது விடுகிறோம். இவைகள் உண்மை இல்லையா? உண்மை இல்லை என்று சொல்வோமானால் வேதம் சொல்கிறது 1 யோவான் 1 நம்மை நாமே நாம் வஞ்சிக்களாக காணப்படுவோம், சத்தியம் நம்மை இராது என்று. இன்று நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் மாற விரும்புகிறோம். நல்லது, அதுதான் வேதம் எதிர்பார்ப்பது, அதுதான் மாற்றத்தை விசுவாசிக்க